2017ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது 92 வயதில் உடல் நலம் குன்றியிருக்கும் நேரத்தில் அரசியலில் ஈடுபட முடியாமல் இருந்தபோது செயல் தலைவர் என்ற பதவியானது உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் திமுக செயல் தலைவராக M.K. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். தற்போது சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி பெற்ற நிலையில் மீண்டும் செயல் தலைவர் பதவி உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் சில திமுக கட்சி உறுப்பினர்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் தோல்விக்கான காரணம் என்னவென்பதை அறிந்து கொள்ள 36 பேர் கொண்ட குழுவை நியமித்தார். அந்த குழுவின் தலைமையில் தோல்விக்கான ஆய்வானது நடந்து கொண்டிருக்கிறது. வரும் ஜூன் 5ஆம் தேதி அந்த ஆய்வு அறிக்கையானது திமுக தலைவர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சி நிர்வாக அமைப்பை மாற்ற திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கனிமொழியை செயல் தலைவராக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்த இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் உதயநிதி அவர்களை செயல் தலைவராக பதவி வகிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 2018ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பிறகு திமுக தலைவராக M.K. ஸ்டாலின் பதவியேற்ற நிலையில் செயல் தலைவர் பதவியானது திமுக விதிகளில் இருந்து நீக்கப்பட்டது. தற்போது மீண்டும் செயல் தலைவர் பதவி குறித்த பேச்சு எழுந்துள்ள நிலையில் செயல் தலைவர் பதவி மீண்டும் அமைக்கப்படுமா, அப்படி பதவி வகித்தால் யாருக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.